channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நாம day 23 classல இருக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா personal pronouns. நம்ம ஆல்ரெடி personal pronouns ஓட கிளாசிஃபிகேஷன் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது personal pronouns. ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த வீடியோ டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக போய் எடுத்துருங்க. ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க டாபிக் குள்ள போகலாம். பர்சனல் ப்ரொனவுன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் அவங்க தான் டூயர்ஸ்னால் அவங்க தான் அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க, அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஸோ எப்போவுமே இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வந்துருங்க. அதனால தான் அது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? யூஸ்வலி ஒரு சப்ஜெக்ட்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வந்துடும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஒரு வேர்புக்கு அப்புறம் வரும், இல்லைன்னா ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வரும். எய்தர் ஆஃப்டர் த வேர்ப் இல்லாட்டி ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷன். ஸோ இதுதாங்க மெயின் சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனோட இதுவும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே, இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐக்கு மீ, யூக்கு யூ, ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட், வீக்கு அஸ், தேக்கு தெம். இந்த ஐ இந்த யூக்கும் இட்டுக்கும் மட்டும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒரே மாதிரி இருக்குங்க. எதுக்கும் யூக்கும் இட்டுக்கும் மட்டும் சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் ஒன்று தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் ஒன்று தான். இங்கே பாருங்க, ஐ கேவ் அ சாக்லேட். இதில் வந்து நீங்கள் தான் டூயர், நீங்கள் தான் அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க. ஸோ ஐ நீங்கள் கொடுக்குறவங்க, நீங்கள் தான் அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க. ஸோ ஐ. ஸோ இப்போ பாருங்க, they gave me a chocolate. ஸோ வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது? ரிசீவர். நீங்கள் ரிசீவ் பண்ணுறவங்க ஆயிடுவீங்க. மீ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, they gave me a chocolate. அப்போ நீங்கள் தானே வாங்குறீங்க, உங்களுக்கு சாக்லேட் தராங்க, நீங்கள் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் ரிசீவர் ஆகிட்டீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? she played in the ground. ஸோ அவங்க விளையாடுறவங்க யாரு? ஷீ. அவங்க தான் டூயர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இங்கே ஹர்னா they came with her. அவங்க வந்து இவங்க கூட வராங்க. ஸோ ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த பர்சனை ரிசீவ் பண்ணுறாங்க, இவங்க கூட போகிறாங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கலாங்க. ஸோ மோஸ்ட்டாக ரிசீவர் வந்து இப்படி இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹர், ஹிம் அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எப்பயுமே who is he, அப்படி who is she, who is he, அது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவரில் வந்து they gave him a gift. ஸோ ஹிம்ங்கிறப்போ இவங்க தான் ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ ஹிம் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஆப்ஜெக்டில் தாங்க யூஸ் பண்ணணும். தெரியாமல் கூட ஹிம் இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடாதுங்க, சப்ஜெக்டில் வரக்கூடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக போய் டெஸ்ட்டு எடுத்துருங்க. வீடியோவில் போய் இமீடியட்டாக டெஸ்ட் எடுத்துருங்க. அண்ட் இன்னையோட day 326 ட்ரிக்கு முடிஞ்சது. நம்ம வந்து எப்பயும் போல தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த அடுத்த செகண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் வேறு என்ன, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கல்வி ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். day 24ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.